மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குரிய சூப்பரான ஒரு நடப்பு செய்திகள். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியோட அந்த புதிய சிலபஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நடப்பு செய்திகளை ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்டாக லிங்க் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் என்னால் முடிஞ்சளவுக்கு சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். மக்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். அதே மாதிரி போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், இப்படி நிறையா சிறப்பம்சங்களை கொண்டு ரிவிஷனும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால் நல்லா பாருங்கள், நம்முடைய ஹார்ட் ஒர்க். ஓகேவா? நம்ம கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே நிஜமாக பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. சரிங்களா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு எப்பவுமே தவறக்கூடாது. நம்ம பண்ணுறது நிஜமாக உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம நோட்ஸை நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக உட்காந்து பார்த்துட்டு நோட்டு போட்டு எழுதிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மார்ச் 6ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா முக்கிய செய்திகள், அது தலைப்பு செய்திகள் மாதிரி. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 6ஆம் தேதியில் என்ன முக்கிய தினங்கள் இருக்குது அதை பார்க்க போகிறோம். சரியா? அதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சூப்பரான ஒரு முக்கியமான செய்தி, மாநிலங்களின் புதிய ஆளுநர்கள். சில மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களில் கவர்னர் அந்த நேம் வந்து மாற்றிருக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தபடியாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதி யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி விண்வெளியில் பறந்து சாதனை படைத்த இந்திய பெண்கள் யார்? சரியா? அந்த ஒரு சாதனை பார்க்க போகிறோம். சூப்பரான செய்தி. அடுத்து தமிழ்நாடு அரசின் கனவு திட்டங்கள், அதாவது இந்த கனவுங்கிற பேரில் ஒரு சில திட்டங்கள் நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து பார்க்க போகிறோம். ஒரு 4-5 திட்டங்கள் இருக்குது, மறக்காதீங்க. சூப்பரான செஷன் இது, விட்டுறாதீங்க. அடுத்து கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3 எழுத்தாளர்களுக்கு குடியிருப்புகள். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அந்த 3 எழுத்தாளர்கள் யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிமேல் விரிவான செய்திகளில் மார்ச் 6ஆம் தேதி முக்கிய தினங்கள் மற்றும் விண்வெளியில் பறந்து சாதனை படைத்த இந்திய பெண்கள் ரெண்டையும் ஒரே செய்தியில் பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைனா தெரஸ்கோவா. சரி, ரஷ்யாவை சேர்ந்தவர் வேலண்டைனா அவர்கள் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி அப்படிங்கிற சாதனை படைச்சாங்க. அவங்களுடைய பிறந்த நாள் தான் மார்ச் 6ஆம் தேதி, மறக்காதீங்க. சரிங்களா? இதெல்லாம் என்னைக்கு பிறந்த நாளுங்கிற மாதிரி எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. நமக்கு இப்படி வரும்போது அந்த நபரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? அதே மாதிரி விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யாரு? ராகேஷ் சர்மா அவர்கள். விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யாரு? யூரி கேகரின், மறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் மென் அப்படின்னு கேட்டால் யூரி கேகரின், முதல் பெண் விமன் கேட்டால் வேலண்டைனா தெரஸ்கோவா. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த ஜூன் 16, 1963 வோஸ்டோக் 6 என்ற விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்று பூமியை 48 முறை சுற்றி வந்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. இங்கே இருந்து காஞ்சிபுரத்தை செங்கல்பட்டுலேருந்து ஆம்பரம் ஏதோ போயிட்டு வர்றதுக்கு நமக்கு தலை சுற்றுது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 48 முறை பூமியை சுற்றிருக்கிறாங்க. யார்? வேலண்டைனா தெரஸ்கோ அவர்கள் 1963லேயே. அடுத்தபடியாக விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளி பெண் என்ற சாதனை படைத்தவர் கல்பனா சாவ்லா அவர்கள். 1997 ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. கல்பனா சாவ்லா அவர்கள் பிறந்த மாநிலம் ஹரியானா, ஆனால் யூஎஸ் சிட்டிசன். ஓகேவா? கல்பனா சாவ்லாவுக்கு அடுத்து ஓகேவா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள். சரி, சுனிதா வில்லியம்ஸோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் அமெரிக்க பெண்மணி தான். சரியா? குடிமகள் தான். சுனிதா வில்லியம்ஸ் அவர்களோட முதல் விண்வெளி பயணம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு. சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அதிக நேரம் அந்த ஸ்பேஸ் வாக்குன்னு சொல்லுவாங்களா, விண்வெளி நடை அதிகமாக மேற்கொண்டது அவங்க தான். விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கியிருந்து சாதனை படைத்த பெண்மணி. எல்லா சாதனை படைத்தது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள். ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுடன் தொடர்புடையவங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சரிங்களா? அடுத்தபடியாக ஸ்ரீஷா பண்ட்லா. என்ன பேருமா? ஸ்ரீஷான்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற அந்த சீசனுக்கு நமக்கு த்ரீஷான்னு தான் கேட்கும். அந்த டிவிக்கே த்ரீஷா கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீஷா. ஓகேவா? ஸ்ரீஷா பண்ட்லா ஆந்திரா மாநிலம் குண்டூரில் பிறந்தவர், ஆனால் அமெரிக்க விண்வெளி வீராங்கனையாக 2021 ஜூலை 11 அன்று வெர்ஜின் கலெக்டிக் நிறுவனத்தின் யூனிட்டி 22 என்ற விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்று சாதனை படைச்சிருக்கிறாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, விண்வெளிக்கு சென்ற முக்கியமான நபர்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் முதல் பெண்மணி வேர்ல்டு லெவலில் வேலண்டைனா தெரஸ்கோவா 1963. அடுத்து இந்தியாவிலிருந்து தொடர்புடைய ஒரு நபர், ஒரு பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா அவர்கள் 1997. சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 2006. 2021 ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் ஸ்ரீஷா பண்ட்லா அவர்கள். மறக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நடுவில் முக்கியமான ஒரு ஆளை மறந்துடாதுங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. இன்னொரு முக்கியமான செய்தி, விண்வெளி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு, சில இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல, ஐஎஸ்எஸ்க்கு சென்ற முதல் இந்தியர் சுபான்ஷு சுக்லா. மறக்காதீங்க, சுபான்ஷு சுக்லா அவர்கள் தொடர்பான ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறோம், கண்டிப்பாக அதனோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்த செய்தி போலாமா? தமிழ்நாடு அரசின் கனவு திட்டங்கள். சரியா? கனவு திட்டங்கள் அப்படின்னா அந்த கனவுங்கிற வார்த்தையை
விடுதலையை பயன்படுத்தி ஒரு சில முக்கிய திட்டங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் குடிசையே இருக்கக்கூடாது. சரி, அந்த ஸ்லம் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு 8 லட்சம் காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்து 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டினை குடிசையில்லா தமிழகமாக மாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டதான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். சரியா, அடுத்தபடியாக உங்கள் கனவை சொல்லுங்க திட்டம். சரியா, ரொம்ப முக்கியமானது. உங்கள் கனவை சொல்லுங்க திட்டம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பங்களின் எதிர்கால கனவுகளை சேகரிக்கும் திட்டம். ஒவ்வொரு குடும்பமாக போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துட்டு உங்களோட கனவு என்ன, எதிர்கால கனவு என்னன்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு தமிழ்நாடு அரசு செயல்படுத்துறாங்க அப்படின்னா தமிழ்நாடு முன்னேறும், இந்தியாவும் முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அடுத்து கல்லூரி கனவு திட்டம். சரியா, நான் முதல்வன் திட்டத்தை மார்ச் 1, 2022 தமிழ்நாடு அரசு தொடங்கினாங்க. எப்போ? மார்ச் 1, 2022 அந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட திட்டம் தான் கல்லூரி கனவு திட்டம். +2 வகுப்பு பாஸ் பண்ணிட்டு அடுத்து ஹையர் எஜுகேஷன் எங்கே படிக்கலாம், என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், எது நமக்கு நல்லா ஈஸியாக வேலை கிடைக்கும், சரியா, என்னென்ன சலுகைகள் இருக்குது, ஸ்காலர்ஷிப் எங்கே கிடைக்கும், சரியா, இப்படி எல்லா விஷயங்கள் தொடர்பான ஒரு ஒரு ஆலோசனைகளை அந்த +2 பாஸ் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு திட்டத்துக்கு தான் என்ன பேர்? கல்லூரி கனவு திட்டம். இங்கேயும் கனவு வருது, பார்த்துக்கோங்க. அடுத்து என் ஊர் என் கனவு திட்டம். சரியா, தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்ட தொலைநோக்கு திட்டம். அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள்ள சில தொலைநோக்கு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும். அதுக்கு தான் என் ஊர் என் கனவு திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேவா, அடுத்தபடியாக என் கனவு என் எதிர்கால திட்டம். சரியா, என் கனவு என் எதிர்கால திட்டம் இளைய சக்திகளின், அதாவது இளைஞர்களின் கனவு சேகரிப்பு திட்டம். சரிங்களா, இது எல்லாமே கனவு 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 கனவுன்னு தமிழ்நாடு அரசு தொடங்கிய முக்கியமான திட்டங்கள். கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியாமா, அடுத்தபடியாக மாநிலங்களின் புதிய ஆளுநர்கள். தமிழ்நாடு ஆளுநர் உட்பட ஒரு சில மாநிலங்களில் கவர்னரை மாற்றிருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தமிழ்நாடு. சரி, தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளவர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். சரி, கேரளா மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறாங்க. இப்போ தற்போது தமிழ்நாட்டின் ஆளுநராக கூடுதலாக பொறுப்பேற்றுக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தபடியாக மேற்கு வங்க மாநிலத்தின் புதிய ஆளுநர் RN ரவி. சரியா, தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தவர் RN ரவி அவர்கள். அவங்கள மேற்கு வங்க மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தபடியாக தெலுங்கானா மாநிலத்தின் புதிய ஆளுநர் ஷிவ் பிரதாப் சுக்லா. சரியா, இதுக்கு முன்னாடி ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் ஆளுநராக இருந்தாங்க. தற்போது தெலுங்கானா நம்ம பக்கத்தில் இருக்க மாநிலத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரியா, ஓகே. அடுத்தபடியாக மகாராஷ்டிரா, முக்கிய மாநிலம் மகாராஷ்டிரா. சரிங்களா, பாருங்க, ஜிஷ்ணு தேவ். சரி, ஜிஷ்ணு தேவ் வர்மா அவர்கள் இதுக்கு முன்னாடி தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக இருந்தாங்க. தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து நாகாலாந்து மாநிலத்தின் புதிய ஆளுநர் நந்த கிஷோர். ஓகேவா, அடுத்தபடியாக பீகார் மாநிலத்தின் புதிய ஆளுநர் சையத் அதா ஹஸ்னைன். சரியா, சையத் அதா ஹஸ்னைன் பீகார் மாநிலத்தின் புதிய ஆளுநர். சிறப்பு ஓய்வு பெற்ற ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் அவர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்தபடியாக ஹிமாச்சல் பிரதேசத்தின் புதிய ஆளுநர் சுவிந்தர் குப்தா. என்னமா? சுவிந்தர் குப்தா ஹிமாச்சல் பிரதேசத்தின் புதிய ஆளுநர். ஓகேவா, அடுத்தபடியாக லடாக். ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. லடாக்கின் புதிய துணைநிலை ஆளுநர். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஆளுநர்கள். இப்போ நம்ம பார்க்குறது துணைநிலை ஆளுநர். யார் பார்த்தீங்கன்னா வினய்குமார் சக்சேனா. இந்த VK சக்சேனான்னு சொல்லி பேப்பரில் போட்டிருப்பாங்க. இந்த வினய்குமார் சக்சேனா அவர்கள் டெல்லியின் துணைநிலை ஆளுநராக இருந்தாங்க. தற்போது லடாக்கின் துணைநிலை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேட்கலாமா? லடாக் யூனியன் பிரதேசம் எப்போது உருவாக்கப்பட்டது? அதாவது ஜம்மு காஷ்மீர் எப்போ தனியாக பிரித்து அதை லடாக்கை நியூ யூனியன் டெரிட்டரியாக எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? இதை கரெக்டாக போனஸ் கேள்வியை பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக டெல்லியின் புதிய துணைநிலை ஆளுநர் தரஞ்சித் சிங் சந்து. என்ன பேருமா? தரஞ்சித் சிங் சந்து அவர்கள் டெல்லியின் புதிய துணைநிலை ஆளுநர்கள். இன்னொரு போனஸ் கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இந்தியாவில் தற்போது துணைநிலை ஆளுநர்கள், இந்த லெப்டினன்ட் கவர்னர்ஸ் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, அது மட்டும் நீங்கள் போனஸ் கேள்வியில் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் போதும். எந்தெந்த இடங்களில் துணைநிலை ஆளுநர் இருக்கிறாங்க. அடுத்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி யாருன்னு சொல்லி பாருங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது 55வது தலைமை நீதிபதியாக திரு சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. என்ன பேருமா? சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா, மார்ச் 6ஆம் தேதி 2026 அன்று. சரியா, ஆளுநர் RN ரவி கடைசியாக இவர் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துட்டானா அனைமா இதாக தான் இருக்கும். சரியா, தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தவர் RN ரவி அவர்கள். அவங்க தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க சென்னை கிண்டியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில். சரியா, அடுத்தபடியாக கேரள உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த இவர் யார்? சுஸ்ருத் அரவிந்த் அவர்கள். சரிங்களா, இருந்த இவர் மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தா ஓய்வு பெற்றதை தொடர்ந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதாவது M ஸ்ரீவஸ்தவா அவர்கள் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தாங்க. அவருக்கு பதிலாக தான் சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நியூ சீஃப் ஜஸ்டிஸாக வந்திருக்கிறாங்க. சரிங்களா,
அடுத்த செய்தி, குடியரசுத் தலைவரின் உத்தரவின் பேரில், கடைசி லைன் பாருங்க, குடியரசுத் தலைவரின் உத்தரவின் பேரில் உச்சநீதிமன்றம் கொலிஜியம் பரிந்துரை அடிப்படையில் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அப்போ யார் வந்து உத்தரவிடுறாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதை வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் பரிந்துரைப்பாங்க? உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. சரியா? அவர் யார் வந்துட்டு இப்போ தற்போது யாருமா நமக்கு சூரியகாந்த் அவர்கள். அந்த சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரின் உத்தரவின் பேரில் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் நம்முடைய சுஷ்ருத் அரவிந்த் அவர்கள். மறக்கக்கூடாது, இந்த ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து 3 எழுத்தாளர்களுக்கு குடியிருப்புகள். ஓகேவா? இந்த கலைஞர் அந்த கனவு இல்லம் திட்டம் சொல்லுவாங்களா, தமிழ்நாடு சார்பில் தொடங்கப்பட்ட அந்த கனவு இல்லம் திட்டம், அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் சரியா ஒரு 3 முக்கிய எழுத்தாளர்களுக்கு இலவச வீடு வழங்கியிருக்கிறாங்க. அப்படி வழங்கப்பட்டதுனால இந்த 3 எழுத்தாளர்கள் யாரு, எதில் ஃபேமஸ், என்ன புத்தகம் எழுதுனாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. எழுத்தாளர் பொன்னீலன். என்ன பேர்? எழுத்தாளர் பொன்னீலன். நல்லா இருக்குல்ல? பொன்னீலன் நல்ல பேர், நல்லா இருக்கு. ஓகேவா? பொன்வேல் பாண்டியன், பொன்னீலன், நல்லதாக இருக்கு. ஓகேவா? என்ன சொல்கிறது, நம்ம வாய்ப்பு கிடைக்குமா நம்மளை பற்றி நம்மளே பெருமையாக சொல்லிக்கணும். பொன்னீலன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் எழுதிய புதிய தரிசனங்கள் என்ற நாவலிற்கு 1994ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான நபர். யாருமா? பொன்னீலன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். 94ல் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருந்தாலும் தற்போது நியூஸில் வர்றதுக்கு காரணம் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் தமிழ் அரசு இலவச வீடு கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. என்னோட பழைய ஒரு எப்போவோ உள்ள ஒரு சாகித்ய அகாடமி வருத இப்போ எக்ஸாமில் எதுக்கு கேட்டாங்க அப்படின்னா நடப்பு செய்தியில் ஏதோ ஒரு வழியில் வந்திருப்பாங்க. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இந்த நோட்ஸு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக தாயம்மாள் அரவாணன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தாயம்மாள் அரவாணன் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான கருணாநிதி சரியா கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது வழங்கப்பட்டது. ஓகேவா? அடுத்தபடியாக எழுத்தாளர் வேங்கடாச்சலபதி அவர்கள். ஓகேவா? பாருங்கள், 2024ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருதை வென்றவர் வெங்கடாச்சலபதி அவர்கள். இவர் எழுதிய புத்தகத்தின் பெயர் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908. சரியா? இந்த நாவலுக்காக தான், சரி, அந்த நூலுக்காக தான், அதை ஒரு வரலாற்று நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருதை எந்த ஆண்டிற்காக பெற்றிருக்கிறாங்க? 2004ஆம் ஆண்டு. முக்கியமான நபர்கள் பார்த்துருக்கோம், பொன்னீலன், தாயம்மாள், அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபதி. 3 பேருக்கும் தமிழ்நாடு அரசு வீடு கொடுத்துருக்காங்க. என்ன பின்னணிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியாமா? இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி சூப்பராக இருக்கு பாருங்க. இது யார் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சரியா? பாருங்க, ஃபோட்டோ பார்த்து ஈஸியாக சொல்லலாம். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்கள் பதில் ஈஸியாக சொல்லலாம். ஓகேவா? அடுத்தபடியாக 2வது சூப்பர் 6 கேள்வி, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் யார்? ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்பேஸுக்கு, அடுத்து சொல்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஃபோட்டோ பார்த்துக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரியா? அருமை. அடுத்து 3வது சூப்பர் 6 கேள்வி, உங்கள் கனவை சொல்லுங்க திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 4வது சூப்பர் 6 கேள்வி அருமையாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அடுத்தபடியாக 5வது சூப்பர் 6 கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? அடுத்து 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, அழகாக ரெடியாக இருக்கல நோட்ஸு, நல்லா இருக்கு. சரியா? 2025ஆம் ஆண்டிற்கான கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுதான் இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். மக்களே பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவ்வளோ எஃபோர்ட் போட்டுருக்கிறேன். போட்டித் தேர்வில் வாட்ச் பண்ணிவிட்டு ரீசெண்டாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் எந்த எக்ஸாமுக்கும் ஓகேவா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அருமையான முறையில் நல்லா எஃபோர்ட் போட்டுருக்கிறேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.